Hi everyone, hope you are doing good. இன்னைக்கு ஒரு ஃபாலோ அப் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ASUS Novabus 5 அதோட யூசர் ரிவ்யூ போட்டிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன் தட் வாஸ் பேசிக்கலி இனிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு நான் அது வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஷூவை வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 minutes ஓடிட்டேன். அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 800-900 கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் நான் ஓடிட்டேன். ஸோ நான் ஓட்டினதை வச்சு அந்த ஷூ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அஃப்கோர்ஸ் இவ்வளோ ரன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அதோட ஃபோமோட ரியாக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, அதோட பவுன்சினஸ் எப்படி இருக்குன்றத ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன், நீங்கள் வந்து ASUS Novabus 5 வந்து உங்களோட ரன்னிங் ஷூஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் ரன்னில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஷூ. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நல்லா மட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் மோஸ்ட்லி லாஸ்ட் ஒரு 2 days முன்னாடி லேக்கில் ஓடினேன். அதனால் நிறையா மட் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் க்ளீன் பண்ணிட்டேன். பட் nevertheless, this is how it looks after almost 9 months of usage. நான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இந்த ஷூ மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வேறு எந்த ஆல்டர்னேட் ஷூவும் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் தட் நான் சொன்ன மாதிரி 900 கிலோமீட்டர்ஸுமே இந்த ஷூவை வச்சு தான் ஓட்டியிருக்கேன். வேறு எந்த ஷூவுமே நான் யூஸ் பண்ணல. ஓகே, ஹேவிங் செட் தட், லெட்ஸ் see how it is. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இதோட அப்பர் சோல் இட் ஹஸ் withstood is basically the wear and tearனே சொல்லலாம். நல்லாவே இருக்குது. ரொம்ப பெருசாக wear and tear எதுவுமே இல்லை. சொல்ல போனால் எதுவுமே கிழிஞ்சோ இல்லை ஏதோ ஒரு wear and tear இருக்கிற மாதிரியே தெரியல. அப்பர் சோல் ஹஸ் பிகம் ரியலி குட். அஃப்கோர்ஸ் wear and tear அழுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே சூப்பர். ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கிற டங்குமே வந்து இட்ஸ் குட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் த பெஸ்ட் டங் ஐ ஹவ் எவர் சீன். ஸோ இதோட அந்த கர்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கர்வ்னால இது ஜஸ்ட் ஃபிட்ஸ் இன் டு யுவர் லெக் மாதிரி எனக்கு தோணும். இந்த போர்ஷன் அதுவுமே வந்து இட் ஹஸ் வித்ஸ்டாண்ட். இந்த குஷன்லாம் போவே இல்லை. இந்த குஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஹெவியான பர்சனாக இருந்தால் இது வந்து கொஞ்சம் இதில் நீங்கள் சப்போர்ட் கொடுத்து ஓடுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த குஷன் கரையுமோ என்னவோ தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆகலை. இட் இஸ் லுக்கிங் குட் ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, நவ் கோயிங் டு தி ஃபோம், ரைட்? அஃப்கோர்ஸ் எல்லா ரன்னிங் ஷூவுமே நீங்கள் ஓட ஓட உங்களோட காலுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபோமும் வந்து ஷேப் ஆகிட்டே வரும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் ஆகிறேன். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் நான் லாஸ்ட்டாக 2 days முன்னாடி ஒரு 12 kilometers ஓடினேன். அப்போ ஓடும்போது எனக்கு வந்து என்னவோ இது வந்து கொஞ்சம் அந்த பவுன்ஸ்னஸ் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் அது வந்து எனக்கு எதுவும் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஓடினா எப்படி இருக்கும்னு தெரியல. இதோட பை த வே இதோட இந்த ஷூவோட மைலேஜ்னா அஃபிஷியலாக அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 800-900ன்னு கூகுளில் பார்த்தேன். சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இட் லுக்ஸ் குட். அஃப்கோர்ஸ் நான் 900 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறமா இட் லுக்ஸ் குட்னு தான் சொல்லுவேன். இட் ஹஸ் நாட் worn out to an extent. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஓட ஓட எப்படி இருக்குன்றத நான் பார்த்து சொல்கிறேன். தட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபோம். நவ் கம்மிங் அப் டு தி பேக், right, or the best part of the ASUS shoe. Most of the people நீங்கள் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ASUS ஷூவில் அதோட ரப்பர் அந்த சோல் டோ பார்ட், ரைட்? ஸோ அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யூ கேன் see it for yourself. அஃப்கோர்ஸ் பெரிய wear and tear இல்லை. இந்த ரப்பர்லாம் வரவே இல்லை. நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் there are some scratches here and there, but nevertheless it looks good. நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி நான் வந்து ரோடில் ஓடுவேன். அப்புறம் மோஸ்ட்லி நான் வந்து
ரோட்டில் ஓடுவேன், அப்படி இல்லைன்னா லேக்கில் ஓடுவேன். லேக்கில் வந்து கொஞ்சம் கல் முள் இருக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் வேர் அண்ட் டயர் இருக்குது. அதில் தான் இதெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் as I said, இந்த grip வந்து நல்லாவே இருக்குது. பட் ஒன் திங் டு நோட் ரைட், ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். ஆல் ஐ ஹவ் ரன் இஸ் ஆன் ட்ரை சர்ஃபேஸஸ். பிகாஸ் நான் 1-2 டைம் இதை வச்சு இந்த ரப்பர் இந்த சோல் வச்சு நான் வந்து வெட் கண்டிஷன்ஸில் ஓட ட்ரை பண்ணியிருக்கேன். இட் ஹஸ் பீன் வெரி சிம்பிளி. I somehow don't have the confidence to run on a wet condition using this shoe. But on a dry condition, it's a perfect bet in தான் நான் சொல்லுவேன். Of course 2025ல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூஸ்ன்னு கண்டிப்பாக லிஸ்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வரும். நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம். 2025ஓட பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ்னு டாப் 10ல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆசிஸ் ஸ்னோ பேஸ் 5 வந்து டாப் 10குள்ளே கண்டிப்பாக வந்துடும்னே சொல்லுவேன். ஸோ இட்ஸ் வர்த் அ பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நத்திங் ஹஸ் ரியலி வார்ன் அவுட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பர் சோல் எந்த பிரச்சனையுமே இல்லை. அஃப்கோர்ஸ் ஐ எம் யூஸிங் தி ஆசிஸ் ட்ராக் கிளப் எடிஷன். ஸோ என்னோட டோ ஃபீட் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதனால் நான் இந்த இது வச்சுருந்தேன். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரீத்தபிலிட்டிக்காக இந்த ஷூ எடுத்தேன். ஸோ ஓவரால் இட் இஸ் குட். நத்திங் டு பாயிண்ட் ஆஸ் அ நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நான் இப்போ தான் வந்து இதை வந்து நிறையா மைலேஜ் போயிட்டதுனால வேறு ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணலான்னு யோசிச்சு பியூமா நைட்ரோ DV8 3 வாங்கினேன். இட்ஸ் பீன் ஓவரால் ஐ வுட் சே ஓகே அப்படி தான் சொல்லுவேன். இன்னும் நான் அதை வந்து லாங் ரன்ஸ்க்கு பெருசாக யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி அதை வந்து ஒரு 10K அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 10K தான் ஓடிருக்கேன் அதில். ஸோ இன்னும் அதை லாங் ரன்ஸ் போக எப்படி இருக்குன்றது தெரியல, அதை யூஸ் பண்ணி சொல்கிறேன். பட் நான் ஓடின வரைக்கும் ஆசிஸ் ஸ்னோ பேஸ் 5 ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தி கிளியர் வின்னர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல். நீங்களும் ஆசிஸ் ஸ்னோ பேஸ் 5 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸையும் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க, இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் போடுங்க. ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.